இன்னைக்கு யாரோ சினிமாவில் நடிச்சிட்டு 2 படத்துல சூப்பர் ஸ்டார் ஆன உடனே இன்றைக்கு நான் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் 2 கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா பையன், நான் நடிகனை குறை சொல்ல மாட்டேன், 1 வயசு பொண்ணை கூட்டு போறான். நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணாம் தமிழனுக்கு? அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு, நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அப்பா இறகல ஆத்தா இறகல ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை இறகல ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்டிக் கொடுக்கறது அனுமதிக்கிற, இது கூட்டி கொடுக்குற தொழில் செய்யலாம்ல? எந்த நடிகனுக்கு செய்யறது? இது என்ன ஈன பிறவி? தமிழுடைய பிறவியா இது? அப்படியே விஜய் அண்ணா, விஜய் நடிங்க, நடிச்சிருக்கார பாராட்டுங்க, அஜித்தை பாராட்டுங்க, ரஜினியை பாராட்டுங்க, சரத்தை பாராட்டுங்க, என் பச்சை தமிழ் நம்முடைய சத்யராஜை பாராட்டுங்க. அதை விட்டுட்டு எப்படி இதெல்லாம் பெற்றோர்கள் அனுமதிக்கிறீங்க? இதுவா தமிழ் சமூகம்? இதா தமிழுடைய பாரம்பரியம்? இதா வீரகுல பெண்கள் வாழ்ந்த மண் தமிழர் நிலம் என்கிறோம்? இதுவா இன்றைய யாருடைய நாள்? இன்றைக்கு யாருடைய பிறந்த நாள்? தென்னாட்டு ஜான்சி ராண்டி அழைக்கப்பட்ட என் முன்னத்தியர் அஞ்சலை அம்மாள் பிறந்த நாள் இந்த நாள். இந்த நாளில் சொல்கிறேன், என் தமிழ் தாய்கள் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்களே, எந்த கூத்தாடி பயலுடைய வாசல்லையும் போய் நிக்காதீங்க. எந்த கூத்தாடி பையனுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்ன? அவன் படம் 100 நாள் ஓடின என்ன, ஓடா போட்டான? அவர் வந்து கதவை திறந்து காலைல 11 மணிக்கு தரிசனம் தருவானா? அவன் நைட்டு விடிய விடிய கூத்தடிச்சுட்டு கொம்மால் அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு கவுந்தடிச்சு தூங்குவானா? அவர் வெளியில வந்து போயஸ் காரன்ல அவர் வெளியில வந்து தரிசனம் கொடுக்குற வரைக்கும் இவன் போய் நிப்பானா? ஐயோ தலைவா உன்னை பார்க்கணும்னு. ஏண்டா அவன் அவனுக்கு சோறு போட போறான்? அவனால அவனுக்கு உழவு வைக்க போகுது? அவன் அவன் பிள்ளைக்கு பீஸ் கட்ட போறான்? அவன் அவன் ரோடு போட்டு கொடுக்க போறான்? அவன் அவனுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க போறான்? அவன் அவனுக்கு கலையறிவியல் கல்வி கொண்டு வந்தான்? அவனா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தான்? அவனா ஒரு அண்ணா பல்கலைக்கழக மாவட்டத்துக்கு வேணும்? ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட என் இஸ்லாமிய உறவுகளும் கிறிஸ்துவ உறவுகளும் என் தமிழ்ச்சாதி பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்று பேசினான்? அவனா அவனுக்காக NRC NPR CA சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஒரு இந்து சமூகத்தில் என்று சொல்லக்கூடிய வேல்முருகன் என்று தமிழ் கடவுளை பெயரை தாங்கிய ஒரே ஒருவன் தாண்டா இந்த நாட்டில் CA NRC NPRக்காக 40 வழக்குகளை சந்தித்து இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டத்துடைய நீதிமன்றத்து வழக்குகளை சந்திச்சவன். நீங்க பாலாபிஷேகம் செய்கிற இந்த கூத்தாடிகள் இல்ல, நீங்கள் கட்டோட்டு வைக்கிற இவன் இல்ல. சகோதரர் வேல்முருகன் அவர்கள், தம்பி விஜய் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார். அரசாங்க பள்ளிகளிலும் சாமானிய குழந்தைகள், குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள், அதிக மதிப்பெண் வாங்குபவர்களை அவர் அழைத்து விருது கொடுக்கிறார். விஜய் அவர்கள் இதே போன்ற நிகழ்ச்சிகளில் சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார். அதில் மாற்று கருத்து உடையவள் நான். சில நேரங்களில் அவர் கொள்கையை கூட எதிர்த்து சொல்லியிருக்கிறார். அதை நான் கண்டித்திருக்கிறேன். ஆனா பெண் குழந்தைகளின் உணர்வை புண்படுத்துவதும் அவர்களின் ஒழுக்கத்தை தவறாக சித்தரிப்பதும் வேல்முருகனால் நடத்தப்பட்டது என்பது கொஞ்சம் கூட நம்மால் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த விருதை கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகள் அண்ணா என்று அழைப்பதையும் கொச்சைப்படுத்தி ஒருவர் பேச முடியும் என்றால் சகோதரர் வேல்முருகன் அவர்களுக்கு நான் எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் விஜய் அவர்களின் கொள்கை மீதோ அவர்கள் எங்களின் மீது சில கருத்துக்களை சொன்னால் மாறுபட்ட கருத்து உண்டு. ஆனால் நான் அரசாங்க பள்ளிகளில் அதிகம் சென்று பார்த்திருக்கிறேன். புதுச்சேரியில 75 அரசாங்க பள்ளி குழந்தைகளை சென்று சந்தித்திருக்கிறேன். அந்த குழந்தைகளின் தாகம் எனக்கு தெரியும், கல்வி தாகம் எனக்கு தெரியும், அறிவு தாகம் எனக்கு தெரியும். ஆக அப்படிப்பட்ட குழந்தைகளை ஒருவர் பாராட்டுகிறார் என்றால் கொள்கையை சார்ந்து, கொள்கை மீறி, கட்சி எல்லையை கடந்து பாராட்ட வேண்டாம். ஆனால் அதற்கு இவ்வளவு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பெண் குழந்தைகள் எங்கெல்லாம் கொச்சைப்படுத்தப்படுகிறார்களோ அங்கே எனது குரல் ஓங்கி ஒலிக்கும். அது கொள்கை சார்ந்தது அல்ல, கட்சி சார்ந்தது அல்ல, உணர்வு சார்ந்தது, தமிழ் உணர்வு சார்ந்தது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன்.